Hi all, welcome to GKIS Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 17 and 18 ஆகஸ்ட் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினு பார்க்கலாம். சரிங்களா? So first பார்த்தோம் அப்படினா the first Indian company to join the International Council on Mining and Metals is Hindustan Zinc Limited அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப சர்வதேச சுரங்க மற்றும் உலோக சபையில் இணைந்த முதல் இந்திய நிறுவனம் அப்படின்றது எந்த நிறுவனம் வந்து இணைந்திருக்காங்க அப்படினா Hindustan Tutanaka Limited அப்படின்றத இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்றது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களாப்பா? பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து எப்போ வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 தான் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகளில் 3 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களாப்பா? 2 இயர்ஸில் 3 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனியார் துறையில் வேலை தேடுபவர்களுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக வந்து 15,000 ரூபாய் வந்து உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? தனியார் துறையில் வேலை தேடுபவர்களுக்கு மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலமாக 15,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு உதவித்தொகை அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் 89th கிராண்ட் மாஸ்டராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா எஸ் அப்படின்றவர் தான் வந்து வந்திருக்காரு. சரிங்களாப்பா? ஸோ இந்தியாவுடைய 89வது கிராண்ட் மாஸ்டராக யார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா அப்படின்றவங்க தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரோஹித் கிருஷ்ணா அப்படின்றவர் தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்தவர் தான். ஸோ இவருக்கு வந்து 19 தான் வந்து ஆகுது. ஓகே, ஸோ 19 இயர்ஸ் ஓல்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சுதர்சன் சக்ரா மிஷன் அப்படின்றது. சரிங்களா? சுதர்சன் சக்ரா திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2035க்குள்ள வெளிநாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறது தான் வந்து இந்த சுதர்சன் சக்ரா திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களாப்பா? ஸோ 2035க்குள்ள உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கேடயத்தினுடைய பேர் தான் வந்து இந்த சுதர்சன் சக்கரம் அப்படின்றது. ஸோ அவருடைய அந்த நினைவை தான் வந்து இந்த சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இந்தியாவில் வந்து S-400 அப்படின்ற ஒரு எரிகணை அமைப்பு அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 S-400 எரிகணை அமைப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த S-400 அப்படின்றது எந்த நாட்டிலேருந்து நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யாட்டிலேருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றத ரீஸ்ட்ரக்சுரேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றத மறுசீரமைச்சிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 4 அடுக்கு முறை அப்படின்றது இருந்திருக்கும். 4 ஸ்லாப் மெத்தட் அப்படின்றது இருக்கும். ஸோ 5%, 12%, 18%, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 28% அப்படின்றது இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து ரீஸ்ட்ரக்சுரேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மொத்தமாகவே வந்து 2 ஸ்லாப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 2 ஸ்லாப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்லாப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5% அண்ட் தென் 18% மட்டும்தான். சரிங்களா? இனி வரக்கூடியது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 5% அண்ட் தென் 18% ஒன்லி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திஷா அபியான் ஸ்கீம் அப்படின்றத எந்த ஸ்டேட் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா தான் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ திஷா அபியான் திட்டம் அப்படின்றத எந்த மாநிலம் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக மொத்தமாக வந்து 453 சிறப்பு பள்ளிகளில் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு சீரான மற்றும் தரமான கல்வியை வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ 453 பள்ளிகளில் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு சீரான மற்றும் தரமான கல்வியை வழங்குறது தான் இந்த திஷா அபியான் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேலண்ட்ரி அண்ட் சர்வீஸ் மெடல்ஸ் 2025 அப்படின்றத யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்படின்றவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களாப்பா? வீரதீர மற்றும் சேவை பதக்கங்கள் 2025 அப்படின்றத 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அதிகமான பதக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 சௌரிய சக்கரா விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 16 சௌரிய சக்கரா விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15 வீர் சக்கரா கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே மாதிரி 4 கீர்த்தி சக்ரா விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த விருதுகள்லேயே அதிகமான விருதுகளை வாங்கின ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஆயுத காவல் படைகளில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் தான் வந்து டோட்டலாக வந்து ஒரு 23 மெடல்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 மெடல்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2025 அப்படின்றது எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா பேங்காக்கில் தாய்லாந்தில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்றது 2025 அப்படின்றது எங்கே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்தில் பேங்காக்கில் தான் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட இந்திய அணி அப்படின்றது டோட்டலாக 27 பதக்கங்கள் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ டோட்டலாக எவ்வளோ பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 27 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2 பிரிவாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்டர் 19 அண்ட் தென் அண்டர் 22 2 டீமே நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அண்டர் 19 பொறுத்த வரைக்கும் 3 கோல்டு, ஸோ அண்ட் தென் 7 சில்வர், 4 பிரான்ஸ் வந்து வாங்கிட்டு ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 14 மெடல்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் அண்டர் 19 டீம் வந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2nd பிளேஸில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் அண்டர் 19 அணி அப்படின்றது எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னா 2nd பிளேஸில் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அண்டர் 22 அணி டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கோல்டு, 4 சில்வர் அண்ட் தென் 8 பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ இவங்க டோட்டலாக எவ்வளோ மெடல்ஸ் அப்படின்னா 13 மெடல்ஸ். ஸோ 14 + 13 வந்து டோட்டலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27 மெடல்ஸ் அப்படின்றது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 9th ஒன். ஸோ கேலோ இந்தியா அஸ்மிதா அப்படின்றது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜல்கான் மகாராஷ்டிராவில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா? கேலோ இந்தியா அஸ்மிதா அப்படின்ற போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஜல்கான் மகாராஷ்டிரா தான் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்பந்து லீக் போட்டி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேலோ இந்தியா அஸ்மிதா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கால்பந்து லீக் போட்டி. இந்த போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜல்கான் மகாராஷ்டிராவில் நடக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா PM ஸ்வநிதி யோஜனா வாஸ் லான்ச்டு பை எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? PM ஸ்வநிதி யோஜனா அப்படின்றது எந்த அமைச்சகம் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த PM ஸ்வநிதி அப்படின்றது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் ஸ்கீம் அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது. ஓகேங்களாப்பா? பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் ஸ்கீம் அப்படின்றதா இந்த ஸ்கீம். இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1, 2020 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஜூன் 1, 2020 தான் வந்து இந்த PM ஸ்வநிதி யோஜனா அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னா COVID-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 10,000 வரை கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த PM ஸ்வநிதி யோஜனா அப்படின்றது. ஸோ அந்த 10,000 அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி ரீபே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கடனை கொடுக்கக்கூடியது யார் கொடுப்பாங்க அப்படின்னா சிட்பி அமைப்பு தான் வந்து இந்த 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடனை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.